வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம். நம்ம டிவிஷன் 1 போயிட்டோம். 2லேருந்து சீசன்ஸ் நமக்கு அன்லாக் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கோல் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கோம். அது இப்போ இதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். நம்ம வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கோம். 200 ஏ காயின்ஸ் வருது. இப்போ நம்ம இருக்க ஏ காயின்ஸ் 285 மொத்தமாக 485 மாறிடும். அப்புறமா இதுலேருந்து ஒரு 200 வரும். இப்போ 685. இன்னும் ஒரு 100 போட்டோம்னா 785 ஆயிரும். அது கூட தேவை. 750க்கு வந்து நம்ம ஒன்று வாங்க போகிறோம். இவனுக்கு தான் எனர்ஜி வந்து 16 இருக்குது. இங்கே பாருங்க, மோட்டார் ரேக்கு 8 தான் வாங்க போகிறோம். அது ஆமாம், மோட்டார் ரேக்கு 8. மோட்டார் ரேக் இல்லை, ராக்கெட் மோட்டார் 8. சூப்பர். இவனுக்கு 2 கையில் வைக்க முடியும். 16. அது வந்து எனர்ஜி வந்து 8 தான். 1 ஹேண்டு கன்சப்ஷன் பண்ணும். அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்காங்க இந்த மெக்கரினால். அவர் யாருன்னா இந்த ஓம்னி கார்டன் இருக்கவர் தான். நம்மளோட ரொம்ப ப்ரோ பிளேயரு. பாருங்க, எல்லாமே சூப்பரான மெக்ஸு. மிசைல் ரேக் 8 வச்சுருக்காரு. டிஸ்க் லான்ச்சர் 8 வச்சுருக்காரு. நெயிட் லான்ச்சர் 10 வச்சுருக்காரு. செயின் கன் 6 வச்சுருக்காரு. ஃப்ராக்மெண்ட்டு 10 வச்சுருக்காரு. அப்புறம் ஃபியூஷன் கேனானும் 10 வச்சுருக்காரு. இவர் நல்லா விளையாடுவார். இவர் என்னோட ஃப்ரெண்டு தான். இவரும் இந்தியாவில் தான் இருக்கார். அப்புறம் நம்ம வாங்கின மிசைல் ரேக்கை வச்சு இன்றைக்கி ஒரு பேட்டில் போகலாமா? டிக்கெட் இருக்குது. அது கோல்டன் டிக்கெட் தான். இன்னும் 8 மினிட்ஸ் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம எதுக்கு போகலான்னா கிளாஸ் பாயிண்ட் போயிடலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. அப்புறம் நம்மளோட லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபே பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு லைக்காச்சும் போட்டுருங்க இந்த வீடியோக்கு. சரி வாங்க, நமக்கு இந்த இடம் வந்துருக்கு. கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும், ஏன்னா எல்லாமே பக்கத்தில் இருக்கும். என்னோட சூரியனில் இருக்குது. கிராஃபிக்ஸில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன அவ்வளோ சீக்கிரமாக பிடிக்கிறாங்க? நம்ம தான் ஃபஸ்ட்டு கில் ஆஃப் தி மேட்ச். சூப்பர். இதுதான் நம்ம வாங்க போகிறோம். ரொம்ப ஆபத்தானது ஃப்ரெண்ட்ஸ். இது 37,000 ஏதோ சம்திங் டேமேஜ். நல்ல டேமேஜ் இது. அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எவ்வளோ பாயிண்ட் வந்துட்டோமா? மோட்டார் ரேக் வச்சுருக்கானு முடிச்சாச்சு. மோட்டார் ரேக்னே வருது ஃப்ரெண்ட்ஸ். இருக்குது பேர் என்ன? ராக்கெட் மோட்டார். இங்கே பாருங்கள், நம்ம டீமுக்கு டெத்து மேட்ச்சு டோர்னமெண்ட்லாம் கூப்பிட்டு வரமாட்டான். இந்த மேட்ச்லலாம் வர நம்ம ஃப்ரெண்ட், அவன் பேர் பிரிக்கோஸ். வீல் அப்படியே ஓடுது. சூப்பர். நம்மள மாதிரியே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்கின் மாற்றிட்டோம் மெக்குக்கு. எல்லாத்துக்குமே இந்த ஸ்கின் வைக்கலான்னு இருக்கோம். ஓகே. அவன் பாயிண்ட்டை மட்டும் பிடிக்காம இருந்தோம்னா நம்ம அவுட் பண்ணிடலாம். எங்கே இருக்கான் அவன்? இங்கேயா? ரிவெஞ்சை தந்துட்டு போயிரு. இவன் இல்லையா? இவனா? வேற யாரு? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தோம்ல, யார் அது? நேம் நோட் பண்ணோமா?
அதுதான் நம்ம லாஸ்ட் மேட்ச் நம்மளும் வின் ஆக போகிறோம். இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடி வாங்கிட்டான். இப்போ எல்லாருமே இதான் வாங்குவாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் கோல் அந்த ராக்கெட் மோட்டாருக்கு தான். அதை நம்ம எப்படியாச்சும் வாங்கிடணும். நம்ம வந்து டைமிங் இருக்கலாம், ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே வாங்கிடலாம். ஏன்னா அந்த வீக்லி இல்லை 200 வந்து 1 வீக்குக்கு ஒன்று தானே கொடுக்கும். ஸோ 2 வீக்ஸில் வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு இந்த வீடியோ சண்டேயில் போடுறது இப்போ தெரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை தட்டி விட்ருங்க.